ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர் அனிதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகையில் நான் எந்த பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த பிளானோட பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த பிளானுக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகையில் 2 பிளான் இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு கடையிலுமே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது கோல்டு ஸ்கீமுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு போய் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கா, அந்த கடையில் இருக்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது விஷயம், அந்த கடை உங்களுக்கு நம்பகத்தக்கமாக இருக்கா, எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, எவ்வளோ இயர்ஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீமில் உங்களால் முடிஞ்சது மந்த்லி எவ்வளோ உங்களால் பே பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஜாயின் பண்ணது ஸ்வர்ணதாரா 15 அப்படிங்கிற ஸ்கீமில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். வேஸ்டேஜ் பெனிஃபிட் ஸ்கீம், அதாவது நமக்கு வேஸ்டேஜில் தள்ளுபடி கொடுப்பாங்க, அந்த ஸ்கீம் தான். நான் ஜாயின் பண்ணது இந்த பிளான் தான். மந்த்லி 5000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஜாயின் பண்ண நாள் பார்த்தீங்க அப்படின்னா பர் கிராம் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7145 ரூபா. மாதம் 5000 ரூபாய் நான் கட்டுறதா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ மாதம் 5000 ரூபாய் கட்டுறதா நான் ஜாயின் பண்ணதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா பார்க்கலாம். ஸ்வர்ணதாரா 15 நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வேஸ்டேஜ் பெனிஃபிட் ஸ்கீம் தான். நமக்கு 1லேருந்து 5 மாதம் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம மிடில் எடுக்கிறோம், நமக்கு இருக்க அமௌண்ட்டுக்கு நம்ம கோல்டு எடுத்துக்கிறோம். ஒரு 5 months வரைக்கும் நம்ம ஒரு 25,000 பே பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம கோல்டு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வேஸ்டேஜ் பெனிஃபிட்டுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம 25,000க்கு நகை வாங்கிட்டு அதுக்கு செய்கூலி சேதாரம் இதெல்லாமே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்கிங் சார்ஜஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே 6லேருந்து 7 மாதம் எடுத்தோம் அப்படின்னா 7% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிது. 7லேருந்து 8 மாதத்துக்கு 9% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிது. இதே 8 to 9 மாதம் இந்த மாதத்தில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு 9% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. இதே 9 to 10 போனோம் அப்படின்னா 10%, அதே மாதிரி 10 to 11க்கும் 10%, அதாவது 10% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் கிடைக்கிது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நகைக்கு ஒரு 15% வேஸ்டேஜ் அப்படின்னா 10வது மாதத்துக்கு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நகைக்கான வேஸ்டேஜில் 10% உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. மிச்சம் 5% நீங்கள் பே பண்ணி அந்த ஜுவல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 11 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் பர்ச்சேஸுக்கு போனீங்க அப்படின்னா 15%லேருந்து 18 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த 15%ங்கிறது நம்ம நார்மலாக இருக்க கோல்டு நகைக்கு 15% கிடைக்கும். இதே நீங்கள் ஆன்டிக் மாடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 18% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டி நம்ம எப்பயும் போல் 3%, எந்த நகை நம்ம வாங்கணும்னாலுமே ஜிஎஸ்டி 3% பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் 5000 ருபீஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ 5000 ருபீஸ்க்கு எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா 11 மாதத்துக்கு அப்புறமா போனோன்னா என்னுடைய அமௌண்ட் இப்போ டோட்டலாக 11 மந்த்ஸுக்கு 55,000 ருபீஸ் என்னுடைய வேலெட்டில் இருக்கும். அந்த 55,000 ருபீஸ்க்கு நான் நகை வாங்குகிறேன். ஆனால் வேஸ்டேஜ் எனக்கு 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்கும் மேலேயும் எனக்கு வேஸ்டேஜ் வருது, நான் வேறு மாதிரி ஜுவல்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அதுக்கு வேலைப்பாடுகள் ஜாஸ்தி அப்படின்னா இன்னும் இப்போ ஒரு 18% இருக்குன்னா எகெயின் ஒரு 3% நான் கொடுத்து எக்ஸ்ட்ரா அவங்கக்கிட்ட கொடுத்து நான் அந்த ஜுவல்லை வாங்கிக்கணும். ஸோ நமக்கு மொத்தமாக 15% வரைக்கும் தான் நமக்கு வேஸ்டேஜ் கிடைக்கும். இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்வர்ணதாரா ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்கீமில் மந்த்லி 5000 ருபீஸ் நான் பே பண்ணுறதா ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரூபாய் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மினிமம் 1000 ருபீஸ். ஸோ மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 3 lakh வரைக்கும் அவங்க ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 5000 ருபீஸ்க்கு அவங்க 30% நமக்கு கிஃப்ட் தராங்க. இப்போ நம்ம எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு 30% நமக்கு கிஃப்ட் வருது. ஈவன் நீங்கள் 1000 ருபீஸ் போட்டாலும் ஓகே, 2000, 3000 இல்லை 3 lakh போட்டாலுமே 30% வரைக்கும் நம்மளோட அமௌண்ட்டில் அவங்க நமக்கு கிஃப்ட் வச்சு தராங்க. ஸோ இப்போ இந்த 5000க்கு நமக்கு 1500 ருபீஸ்க்கு கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சிருக்கு. இதில் 4 டைப்ஸாக நமக்கு அவங்க கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைப்
வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜாமான் கொடுக்குறாங்க. நமக்கு இல்லை அது வேணாம் அப்படின்னா சென்னை சில்க்ஸில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அந்த 1500 ருபீஸ்க்கு அவங்க வந்து gift வவுச்சர் தராங்க. இல்லை எனக்கு அதுவும் வேணாம் அப்படின்னா கிராசரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம போய் மளிகை ஜாமான் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அந்த 1500க்கு நம்ம கோல்டு ஆகட்டும் வெள்ளி ஆகட்டும் ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கிக்கு வர்த்து கோல்டு காயின் இல்லாட்டி ஒரு வெள்ளியில் ஏதாவது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இந்த 1500 ருபீஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. இந்த கிஃப்ட் ஐட்டம் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்குறதுக்கு நமக்கு வந்து அந்த 11 மந்த்ஸ் ஃபுல்லாமே டைம் தராங்க. பட் அதை தவிர்த்து நம்ம வேறு பொருள் வாங்கணும், வேறு க்ராசரி ஐட்டம் இல்லை ட்ரெஸ் இல்லை நம்ம வெள்ளி இல்லாட்டி தங்கம் இதில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 25 டேஸ் தான் நமக்கு வந்து அதுக்கு வேலிடிட்டி தராங்க. ஸோ அந்த 25 டேஸ்க்குள்ளே நம்ம அந்த கூப்பனை வந்து அந்த யூஸ் பண்ணி நம்ம எது நமக்கு தேவையோ அது வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் எங்களுக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டு உபயோக ஜாமான் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு 11 மந்த்ஸ் வரைக்குமே டைம் இருக்குது. வெள்ளியில் ஒரு விளக்கு வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள், கஜலக்ஷ்மி விளக்கு, வெள்ளி விளக்கு. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 40 கிராம்ஸ் 40.6 கிராம்ஸ் வருது. இதுக்கும் வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. ஒரு கிராமுக்கு ₹7.23 அவங்க வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. அப்போது இந்த விளக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4394 ருபீஸ் வருது. நமக்கு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. நம்ம வெள்ளி ஆகட்டும் தங்கமாகட்டும் எது வாங்கினாலுமே ஜிஎஸ்டி கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுக்கான ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் நமக்கு கிஃப்ட்டு வந்து 1500 ருபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிஃப்ட் மணி வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஸ் பண்ணது போக நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் பே பண்ணால் போதும். நாங்கள் வந்து 3026 ருபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த விலைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வாங்கினதுக்கப்புறமா பாருங்கள் கிஃப்ட் இஷ்யூட் அப்படின்ட்டு சீல் வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம எப்போ வாங்கினோம்னாவே கிஃப்ட் இஷ்யூட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருவாங்க. பாருங்கள் என்னோட மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளோட மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படிங்கிறது ஜாயினிங் டேட்லேருந்து மெச்சூரிட்டி டேட் வந்துட்டு நமக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அந்த மாதத்தில் எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு பே பண்ணிக்கலாம். இது வந்து அமௌண்ட் பேஸ்டு அப்படின்றதுனால நம்ம எப்போ வேணாலும் பே பண்ணிக்கலாம். இதே நம்ம வெயிட் பேஸ்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அமௌண்ட் ஒரு கிராமுக்கான தங்கம் வந்து விலை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த மாதத்துக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் பே பண்ணலாம். பட் இது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் 5000 அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணதுனால, அதாவது இது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஸ்கீம், இதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால நம்ம அந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அந்த 30ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணாலுமே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம வந்து கடைசியாக நகை வாங்கும் பொழுது அந்த டைமுக்கு இந்த கார்டு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதில் எல்லாமே என்ட்ரி வச்சு கொடுத்துட்டு அவங்க இந்த கார்டை நம்மக்கிட்ட வாங்கிட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவங்க ஷாப்பில் இருந்துட்டு. ப்ளஸ் நமக்கு வந்து ஜிஎஸ்டி பெரிய நகை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அதுக்கான எக்ஸ்ட்ரா மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே வந்துட்டு ஒரே ஆஃபர் ஒரே மாதிரி ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஆஃபர் ஒவ்வொரு மாதிரி ஸ்கீம் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த ஸ்கீம்லேயுமே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க ஷாப்புக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருக்க கலெக்ஷன் அப்படின்னா நம்பகத்தக்கமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை மறுபடியும் வெரிஃபை பண்ணுங்கள். நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து ஹொசூர் பிரான்ச் ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகையில் இருக்க ஹொசூர் பிரான்ச் பற்றி தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கேன். நான் அங்கே தான் வந்துட்டு கோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.